திமுக வந்து தொடர்ந்து இஸ்லாமியரை வந்து வஞ்சிக்குது, ஏமாத்துது. இஸ்லாமியர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, தேர்தல் மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் நேராக கண்டுபிடிச்சிட்டேனே. நான் கேண்டிடேட்டு நாயா பேயா கழுதையா இங்கே வந்து வண்டியை கட்டிட்டு பண்ணால் என் மேலே பழி சொல்லி பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு இதை நான் உறுதல் தான் சொல்லணும். ஓட்டா தோடனே துங்கு பேஜே அப்படின்னா பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்காத கேள்வியாக நார வச்சுட்டேன் நான். அட பிஜேபியை பிஞ்ச செருப்பால் விளக்க மாற்று கட்டையில் சாணியை துவச்சி நான் தான் 10 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பொதுத்துறையை விற்று தின்னுட்டான். இன்றைக்கி பெரியவர்கள் முதியோர்களுக்கு பாவம் ட்ரெயினில் போக முடியல, எல்லாம் தனியார் உடைமை ஆக்கிட்டான். ஏகப்பட்ட பொதுத்துறையை விற்றுட்டான். 80 லட்சம் பேர் திருப்பூரில் வந்து தமிழை வேலையை பறிச்சுக்கிட்டான். அநேகமாக ஓட்டு போடுறதுக்கு கூட ஓட்டர் சைடி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 80 லட்சம் பேருக்கு கார்டு கொடுத்துருக்கான். இப்போ தமிழ்நாடு அது இருக்காது. அதனால் களையப்பட வேண்டியது பிஜேபி, அதிமுக. திமுக இந்த இதில் 38 ஆதரிக்கிறேன், வேறு வழி இல்லாமல். இங்கே நான் தான் ஜெயிப்பேன். தொகுதி இஸ்லாமியர்களுக்கு உங்கள் மூலியமாக தெரிவிக்கிறது இவ்வளோ வஞ்சனை பண்ணிகிட்ருக்காங்க, முதுகில் குத்துறாங்க. அவங்க திட்டம் போட்டு ஆட்டு மந்தைகளாக இஸ்லாமியர்களை ஆட்டு மந்தைகளாக உபயோகிச்சிட்ருக்காங்க. அதை நேராக கண்கூட பார்த்துட்டேன். பள்ளிவாசலில் போய் அவங்க கையில் காசை வாங்கிட்டு ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதனால் கோடிக்கணக்காக அவங்க செலவு பண்ண தயாராக இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீறி நான் வெற்றி பெறணும். இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நான் தெருவுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்குறேன். நன்றி. ராகுல் காந்தி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் சாசன சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது இது மிகப்பெரிய ஒரு போர், இது இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை தான். ஐ வெல்கம் ராகுல். 34 வருஷம் அந்த குடும்பம் இல்லை. அவர் வந்தால் என்ன ஒரு இளம் பிரைம் மினிஸ்டர். இந்த மோதியும் இந்த பாஜகவும் சொல்கிறத பார்த்தா பெரிய கர்ண கொடூர மிகப்பெரிய ராட்சசனுங்க மாதிரி ராகுல் காந்தியை இவர் சொல்கிறார். அவர் இளம் பையன் வரட்டும், வரதில் என்ன தப்பு, தாராளமாக வரலாம். அவர் சொன்னதை வரவேற்கிறேன். ஆமாம் ஆமாம், அதானி அரசு தான் நடக்குது, மோடி அரசு இல்லைன்னு இருக்காங்க. அதானி அரசு ஆர்எஸ்எஸ் அரசு நாக்பூர்லேருந்து இயக்கி தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. நன்றி. அதே போல் டெல்லியில் பாஜக வந்து குடியரசு ஆட்சி அமல்படுத்த முயற்சிக்கிறதா வந்து ஆம் ஆத்மி இருக்கலாம். அவங்க எந்த தூரத்துக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரையில் இந்தியா துண்டு துண்டாகும். அதை நோக்கி தான் இவங்க போகிறாங்க. மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க விரும்பலை. மணிப்பூரில் கடந்து வீடியோ அனுப்புகிறாங்க, அப்படியே வெட்டி வெட்டி கர்ண கொடூரமாக கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், சர்ச்சுகளை எரிக்கிறான். இன்னமும் அவங்க ஆட்டை பணிஞ்ச பாடில்லை. இப்போவும் பாருங்கள், அதான் ரம்ஜான் கொண்டாட விடாமல். இப்போ பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஈத் பண்டிகை, திருநாள் பண்டிகை 19 எப்போ வருது, பண்டிகை முடிஞ்சிருச்சு. ஆமாம், பண்டிகை முடிஞ்சது. அவங்க இதை கொண்டாட விட முடியாத அளவுக்கு ஓட்டு என்னைக்கு போடுறாங்க, 19 வெள்ளிக்கிழமை ஜும்மா. அதாவது ஒவ்வொரு நாளும் இவங்க சூறையாடுறாங்க. அமைதியாக வாழ விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஜும்மா அன்றைக்கி எல்லாம் அமைதியாக போய் தொழுதுட்டு வீட்டில் இருக்கிறவாங்க. அதை ஓட்டு அன்றைக்கிங்க ஓட்டு வச்சு சின்னாபண்ணப்படுத்துகிறானுங்க. இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஒரு நல்ல பிரதமர் செய்கிற வேலையல்ல. நன்றி.